ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு எம்பவர் அகாடமி. இந்த வீடியோவில் இந்திய வரலாறு, இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கொஸ்டின் சொல்லிவிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் பாஸ் பண்ணுறேன். ஸோ தட் யூ கேன் ரீகலெக்ட். உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ரீகலெக்ட் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் இது உங்களுக்கு ஒரு குவிக் ரிவிஷனாகவும் இருக்கும். அண்ட் எங்கெங்கே நீங்கள் லேக் ஆகிறீங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ்க்கான மெட்டீரியல் தமிழில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு இங்கே கொடுத்துருக்கிற காண்டாக்ட் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய காங்கிரஸ் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள். இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸோட ஃபர்ஸ்ட் செஷன், அதில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எத்தனை பேர்? 72, 72 பேர். செஷன் பாம்பேயில் நடந்திருக்கும். அண்டு யார் தலைமையிலனா WC பானர்ஜி. இந்திய சுதந்திரத்தின் போது இங்கிலாந்து பிரதமர், இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கினப்போ இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர் யார் இருந்தா? கிளிமெண்ட் அட்லி. துணைப்படை திட்டம் அறிமுகப்படுத்தியவர், சப்சிடரி அலையன்ஸ் சிஸ்டம் கொண்டு வந்தவர் யார்? லார்ட் வெல்லஸ்லி. இந்திய காங்கிரஸ் நிறுவப்பட்ட போது, இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் ஃபார்ம் பண்ணப்போ இந்தியாவோட வைஸ்ராய், இந்திய வைஸ்ராய் யார்? லார்ட் டஃபரின். சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1857. மாப்லா ரிவோல்ட், மாப்லா கழகம் எங்கே நடந்தது? முஸ்லிம் பெசன்ஸ்க்கு மத்தியில் நடந்த, அவங்க இனிஷியேட் பண்ண இந்த ரிவோல்ட் எங்கே நடந்தது? மாப்லா ரிவோல்ட் கேரளா. பீகாரில் சிப்பாய் கலவரம் வழி நடத்தியவர். பீகாரில் சிப்பாய் மியூட்டினி, who led the சிப்பாய் மியூட்டினி in பீகார்? குன்வர் சிங். இந்தியாவில் முதலில் குடியேறிய ஐரோப்பியர். ஃபர்ஸ்ட் வந்த யூரோப்பியன் யார்? ஃபர்ஸ்ட் வந்தவங்களும் அவங்க தான், லாஸ்ட் போனவங்களும் அவங்க தான். போர்ச்சுகீசியர்கள். காங்கிரஸ் தோற்றத்திற்கு முன் இருந்த முக்கிய தேசிய அமைப்பு, இம்பார்ட்டண்ட் ஆர்கனைசேஷன் பிஃபோர் ஐஎன்சி. ஐஎன்சிக்கு முன்னாடி இருந்த இம்பார்ட்டண்ட் நேஷ்னல் ஆர்கனைசேஷன் எது? கல்கத்தா இந்திய இயக்கம், கல்கத்தா இந்தியன் அசோசியேஷன் இயக்கம், கல்கத்தா இந்திய சங்கம், கல்கத்தா இந்திய சங்கம். ஆங்கில கல்வி இந்தியாவில் அறிமுகம் எந்த ஆண்டுனா 1885. இதே ஆண்டில் தான் ஐஎன்சி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதே ஆண்டுலேயே இங்கிலீஷ் எஜுகேஷனும் கொண்டு வந்திருக்காங்க. ஆங்கில கல்வி. இந்தியாவில் ஆங்கில ஆட்சியின் போது முதல் வைஸ்ராய் யார்? ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் யார்? லார்ட் கேனிங். கேனிங் பிரபு. ஹோம் ரூல் இயக்கம் எந்த ஆண்டு வந்தது? 1916. 1916 அன்னி பெசன்ட் அம்மையாரும் திலகரும் சேர்ந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. காந்தி இர்வின் ஒப்பந்தம், காந்தி இர்வின் பேக்ட் எந்த டேட்னு March 5, 1931.
சைமன் குழு. இப்போ இம்பார்ட்டண்ட் இயர்ஸ் பார்க்கலாம். சைமன் குழு, சைமன் கமிஷன் எந்த ஆண்டுனா 1926 தான் வராங்க. நெக்ஸ்ட் குவிட் இண்டியா மூமெண்ட், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942. இயர்ஸ் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி பொறுத்தவரை முக்கியம். ஏன்ஷியன் அண்ட் மிடிவலில் யாருன்னு தான் முக்கியம், பட் மாடர்னில் இயர் வந்து ரொம்ப முக்கியம். ப்ரிலிம்ஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் மாதிரி கூட கேட்கலாம். மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ், மின்டோ மார்லி சீர்திருத்தம் 1909. மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் 1919. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் நம்ம பார்த்தது என்னது 1885. தென் இம்பார்ட்டண்ட் ஆர்கனைசேஷன் மாதிரி பார்க்கலாம். இந்தியன் நேஷனல் ஆர்மி, இந்திய தேசிய இராணுவம் யார் கொண்டு வந்தது? சுபாஷ் சந்திர போஸ். ஆரிய சமாஜ், ஆரிய சமாஜம் யார் கொண்டு வந்தது? சுவாமி தயானந்த் சரஸ்வதி. சுவாமி தயானந்த் சரஸ்வதி. ஸ்வராஜ்ய கட்சி யார் கொண்டு வந்தாங்க? ஸ்வராஜ்ய பார்ட்டி சிஆர் தாஸ். இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடந்த ஆண்டு, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன் எந்த இயரில் நடந்தது? 1952. இந்தியாவில் முதுபெரும் மனிதர், இந்தியாவில் முதுபெரும் மனிதர் தாதாபாய் நவ்ரோஜி. இவர் ஒரு புக்கு வந்து எழுதியிருப்பார், பொருளாதாரம், பிரிட்டிஷ் பீரியடில் இருந்த அந்த பொருளாதார நிலையை பற்றி. அந்த புக்கோட நேமை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தாதாபாய் நவ்ரோஜி. அதே மாதிரி முக்கியமான பத்திரிகைகள் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் கேசரி யார் கொண்டு வந்தது? பாலகங்காதர் திலக். கேசரி வந்து மராட்டியில் வெளிவந்த ஒரு நாளிதழ். அதில் வந்து பார்த்திங்கன்னா திலக் கொண்டு வந்திருப்பார், பாலகங்காதர் திலக். அதுபோக மகாராட்டா, மகாராட்டா இதுவும் வந்து திலக் கொண்டு வந்தது தான். இது வந்து இங்கிலீஷில், கேசரி வந்து மராத்தி மொழியில். ஸ்வதேசமித்ரன், ஸ்வதேசமித்ரன் தமிழ் பத்திரிகை, அது யார் கொண்டு வந்தது? ஸ்வதேசமித்ரன் ஜிஎஸ் ஐயர், ஜிஎஸ் ஐயர் கொண்டு வந்தது தான் ஸ்வதேசமித்ரன். யுகந்தர் யார் கொண்டு வந்தது? இது உங்களுக்கான கேள்வி. யுகந்தர் ஸோ முக்கியமான நபர்கள், பர்சனாலிட்டிஸ் கொண்டு வந்த நியூஸ் பேப்பர்ஸ் இல்லை ஜேர்னல்ஸ் அது எல்லாமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராஜாராம் மோகன் ராய் கொண்டு வந்த சம்பத் கௌமுடி, சம்பத் கௌமுடி. தென் மிராத் உல் அக்பர், இதுவும் கொண்டு வந்தவர் வந்து ராஜாராம் மோகன் ராய் தான், ராஜாராம் மோகன் ராய். ஸோ இது மாதிரி நிறைய பத்திரிகைகள் இருக்குது. ரஸ்ட் கோஃப்தர் தாதாபாய் நவ்ரோஜி கொண்டு வந்தது. அதே மாதிரி பங்க தர்ஷனா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி கொண்டு வந்தது. பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. பங்க தர்ஷனா. ஐஎன்சி மாநாடு எங்கெங்கே நடந்தது, ஐஎன்சி செஷன்ஸ் வந்து எங்கெங்கே நடந்தது அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். அண்டு 2 முஸ்லீம் பர்சனாலிட்டிஸ் வந்து இதுவரை பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாங்க.
ஃபர்ஸ்ட் ஐஎன்சி செஷனில் 2 முஸ்லிம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் வந்து பத்ருதீன் தியாப்ஜி அண்ட் இன்னொருத்தர் ரஹீம்துல்லா எம் சயானி. ஃபர்ஸ்ட் செஷன் வந்து பாம்பேயில் நடந்தது, செகண்ட் செஷன் கல்கத்தா, தேர்ட் செஷன் வந்து சென்னையில் நடந்தது. அந்த சென்னையில் நடந்த செஷனில் பத்ருதீன் தியாப்ஜி 1887 செஷன் அது சென்னையில் நடந்தது. அதுக்கு இவர் தான் வந்து பிரசிடெண்ட்டாக இருப்பார். ஃபர்ஸ்ட் செஷனில் நான் யார் பிரசிடெண்ட்டாக ஆல்ரெடி பார்த்தோம், WC பானர்ஜி. ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடெண்ட் பார்த்திங்கன்னா ஆனி பெசன்ட். அதே மாதிரி இந்தியன் உமன் பிரசிடெண்ட்டுன்னு கேட்டால் சரோஜினி நாயுடு. ஸோ அவங்க எந்தெந்த செஷன் சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் யூஸ்வலாக அந்த ஐஎன்சி செஷன் பொறுத்தவரை கல்கத்தாவில் நடந்த செஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நிறையா நியூஸ் வந்து அங்கே தான் வந்து நடந்திருக்கும். ஸோ ஐஎன்சி செஷனில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான நடந்த ஈவெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் மெடிவலும் பார்ப்போம். முகலாயர்களின் ஓவியக்கலை உச்சக்கட்டம் வளர்ச்சி. முகல் பெயிண்டிங்ஸோட அந்த க்ரோத் வந்து நல்லா இருந்தது யாரோட பீரியடில்? ஜஹாங்கீர். அடிமை வம்சம் தோற்றுவித்தவர். டெல்லி சுல்தனேட்ஸில் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த ஸ்லேவ் டைனாசிட்டி யார் கொண்டு வந்தது? யார் வந்து ஃபவுண்டர் ஆஃப் ஸ்லேவ் டைனாசிட்டி? குத்துபுதீன் ஐபக். டெல்லியை ஆட்சி செய்த முதல் முஸ்லிம் பெண்மணி. ஃபர்ஸ்ட் முஸ்லிம் விமன் டு ரூல் டெல்லி, ரஷியா பேகம். திப்பு சுல்தானின் தலைநகரம். திப்பு சுல்தான் தலைநகரம் இது ஸ்ரீரங்கப்பட்டினம். ஜாலியன்வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு 1919. இதுக்கு என்கொயர் பண்ணுறதுக்கு, இதை பற்றின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு கமிஷன் வரும். அதோட நேம் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்தியாவில் தபால் தலை வெளியிட்டவர், போஸ்டல் ஸ்டாம்ப்ஸ் கொண்டு வந்தவர் யார்? லார்ட் டல்ஹவுசி. அதே மாதிரி முக்கியமான பிரபுக்களின் அவங்க பீரியடில் கொண்டு வந்த இனிஷியேட்டிவ்ஸ் நிறையா இருக்குது. அதில் வந்து லார்ட் லிட்டன் ரொம்ப முக்கியம், ரெப்பன் முக்கியம், டல்ஹவுசியும் ரொம்ப முக்கியம். பிகாஸ் இவரை தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் இந்தியானே நம்ம சொல்கிறோம். வேலூர் கழகம் நடந்த ஆண்டு 1806. இது நடந்தப்போ சென்னை ஆளுநராக இருந்தவங்க பென்டிக் பிரபு, வில்லியம் பென்டிக். வங்க பிரிவினை நடந்த ஆண்டு, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் எப்போ நடந்தது? 1905 கொண்டு வந்து 1911 அதை வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க. யார் அதை கொண்டு வந்தது? லார்ட் கர்சன் பிரபு. சுங்க மரபு தோற்றுவித்தவர். சுங்கா டைனாஸ்டி கொண்டு வந்தவங்க யார்? ஃபவுண்டர் ஆஃப் சுங்கா டைனாஸ்டி புஷ்யமித்ரர். இந்திய நெப்போலியன் என அழைக்கப்படுபவர் சமுத்திரகுப்தர். ஓகே. கலிங்க போர் நடந்த ஆண்டு கிமு 261. செக்கிலெத்து செம்மல் கப்பலோட்டிய தமிழன் யாரை சொல்கிறாங்கன்னு தெரியும்? வ.உ.சி. காந்தியின் குரு, பொலிட்டிக்கல் குரு ஆஃப் காந்தி, கோபாலகிருஷ்ண கோகலே. ஸ்வராஜ்ய கட்சி பார்த்தோம், CR தாஸ் கொண்டு வந்திருப்பார். அலாங் வித் மோத்திலால் நேரு. அதாவது மோத்திலால் நேரு வந்து செயலாளராக இருப்பார். மோத்திலால் நேரு.
எந்த ஆண்டு இந்த ஸ்வராஜ்ய கட்சி வந்ததுன்னா 1923 1923 ஸ்வராஜ்ய பார்ட்டி கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி முக்கியமான ஆண்டு பார்த்திங்கன்னா ரவுலட் சட்டம் 1919. அதே மாதிரி ஆகஸ்ட் பரிசு வந்து 1940. விக்டோரியா மகாராணி அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு, குவீன்ஸ் ப்ரொக்ளமேஷன் சொல்லுவாங்க, 1858. இதில் தான் வந்து கிழக்கு இந்திய கம்பெனியை வந்து கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. வைஸ்ராய் கொண்டு வந்திருப்பாங்க. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுன்னு சொல்லி ஒரு புது ஆஃபீஸ் உருவாக்கியிருப்பாங்க. அலிகார் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு, அலிகார் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அலிகார் இயக்கம் வந்து 1875. அலிகார் மூமெண்ட் 1875. ஸோ இயர் ரொம்ப முக்கியம். யார் பீரியடில் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்தாங்கிறது ரொம்ப முக்கியம். ஐஎன்சி செஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஓவரால் மாடர்ன் ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். Thanks for watching. You can also follow me in UPSC Self Study YouTube channel. Thank you.